அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்ததில் ஒரு டீ சொல்லுங்கள் மூன்றாம் குவளை அப்படின்னு ஒரு சென்ட்ரியோ கவிதை தொகுப்பு கவின் அவர்களுடையது. ஒரு டீ சொல்லுங்கள் முதல் தொகுப்பு ரொம்ப வரவேற்பை பெற்றது. ரொம்ப அரசியல் நையாண்டி ஹைக்கூ தன்மை சென்ட்ரியோ தன்மையுடைய ஒரு கவிதை தொகுப்பு அது வந்திருந்தது. இந்த மூன்றாம் தொகுப்பு ஒரு டீ சொல்லுங்கள் மூன்றாம் குவளை பார்ட் 3 கவிதை தொகுப்பில் வெளியிடுற ஒரே ஆள் இவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இவருடைய இந்த தொகுப்பு முழுக்க சமூக அரசியல் நிகழ்வுகளை கேள்வி கேட்குற நையாண்டி செய்கிற சென்ட்ரியோ தொகுப்பாக இருக்குது. அதிலிருந்து ஒரு 2-3 சென்ட்ரியோ கவிதைகளை வாசிக்கிறேன். உங்களுக்கு இந்த தொகுப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு தெரியும். வெற்றி விழாக்களை மக்கள் எடுக்கணும் காம்ரேட், நாமளே ஏற்பாடு பண்ணிக்கக்கூடாது. படைப்பாளி 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த விஷயம் படைப்புக்கு தெரியுமா? மரியாதையாக கலைஞ்சு போங்க. யாருப்பா சொல்கிறது? ஓ, மக்கள் அரசா? இது புதுசு. பாதிப்பு ஏற்படுத்தியவரை கேட்டு வாழ்க்கையை முடிச்சு வைக்கிறோம். இப்படி ஒரு டீ சொல்லுங்கள் மூன்றாம் கோவையில் இருக்கக்கூடியது எல்லாமே இப்போ சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சமூக நிகழ்வுகளை நையாண்டி பண்ணக்கூடிய ஒரு குறுங்கவிதைகளுடையது. இந்த தொகுப்பை வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் வாங்கி வாசிக்கலாம். இடையன் இடைச்சி நூலகம் இதை வெளியிட்டிருக்காங்க. படித்ததில் பிடித்ததில் மாயக்கிளின்னு ஒரு கவிதை நூல் அறிமுகம் பண்ணணும்னு நினச்சேன். சசி இனியன் அவர்களுடைய நவீன கவிதை தொகுப்பு சால்ட் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது. சமீபத்தில் நான் வாசித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை தொகுப்பாக அது இருக்குது. இந்த தொகுப்பை பற்றி நான் என்ன நினைக்கிறேனோ அதை போகன் சங்கர் அவர்கள் பின்னட்டை குறிப்பாக எழுதியிருக்கார். அந்த பின்னட்டை குறிப்பு இந்த தொகுப்புக்கு ரொம்ப முக்கியமான அறிமுகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தொகுப்பு எப்படிப்பட்ட கவிதைகளை உள்ளடக்கியது அப்படிங்கிறத இந்த பின்னட்டை குறிப்பை வாசித்தாலே தெரியும். சைவ சித்தாந்தத்தில் சாமீபம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆன்மா எதை அடுத்து இருக்கிறதோ அதன் குணத்தை அடைகிறது என்ற பொருள். கவிதை தத்துவத்தை அடுத்து இருக்கும்போது தத்துவத்தின் சாயலை பெறுகிறது. தத்துவம் கவிதையை அடுத்து இருக்கும்போது கவிதையின் சாயலை பெறுகிறது. 2 வகைக்கும் உதாரணங்கள் உண்டு. வில்லியம் ஃப்ளேக், ரூமி, T.S. எலியட் போன்றவர்களை தத்துவ கவிஞர்கள் என்று சொல்லலாம். நீட்சே போன்ற தத்துவவாதிகளின் தத்துவங்கள் கவிதைக்கு மிக அருகில் வந்துவிடுவதுண்டு. தமிழில் நா. பிச்சமூர்த்தி, நகுலன், பிரமிழ் என்று தத்துவ கவிஞர்களுக்கு பஞ்சமில்லை. ஆனால் நவீன பெண் கவிதைகள் பொதுவாக தத்துவத்திற்குள் செல்வதில்லை. அவ்வகையில் சசி இனியனை தமிழின் முதல் நவீன பெண் தத்துவ கவிஞர் என்று சொல்லலாம். தத்துவம் கராரானது. புத்தரை போல தன்னால் துல்லியமாக விளக்க முடியாத விஷயங்களை குறித்து மௌனம் சாதிப்பது. ஆனால் தத்துவ கவிதைகள் துணிச்சல் மிக்கவை. தத்துவம் நுழைய பயப்படுகிற இடங்களில் பறக்கும் ஆர்வம் உடையவை. அதனால்தான் ஃப்ராய்ட் நான் சென்ற இடங்களுக்கெல்லாம் ஏற்கனவே கவிஞர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னான். சசி இனியனின் இந்த கவிதைகள் தத்துவங்களின் இடைவெளிகளில் பரப்பவை. தமிழ் நவீன கவிதையின் ஒரு முக்கியமான இடைவெளியை நிரப்புவை. இது போகன் சங்கர் அவர்களுடைய கருத்து. இந்த கருத்து இந்த மொத்த தொகுப்போடு ஒத்துப்போகும். இதில் இருக்கக்கூடிய எல்லாமே தத்துவங்கள், ஆன்மீகம், அதை தாண்டி இன்னும் ரொம்ப ஒரு உளவியல் ரீதியான கவிதைகளையும் இதில் பார்க்கலாம். 2 கவிதைகளை நான் வாசித்து காட்டணும்னு நினைக்கிறேன். ஒன்று, பறவை. திறந்தே கிடக்கிற ஆகாயத்தில் பறந்து திரிகிற கோயில் புறாக்கள் மாலை ஆனதும் மாடத்தில் அமர்ந்து தெய்வத்தை வேடிக்கை பார்க்கின்றன. கொஞ்சம் சிரிக்கின்றன, கொஞ்சம் பாடுகின்றன, கொஞ்சம் யாருக்காகவோ தெய்வத்திடம் பரிந்து பேசுகின்றன. தெய்வீக கரத்தை எதிர்பார்த்தபடி காத்திருக்கும் யாரோ ஒருவருக்கு தனது இறக்கைகளால் சமிஞ்ஞை அளிக்கின்றன. பின்பு வழக்கம்போல் தமது தெய்வீகத்திலிருந்து வாழ்க்கைக்கு திரும்புகின்றன. பறவைகள் பறவைகளாக இருக்கின்றன. தெய்வீகம் தெய்வீகமாக இருக்கின்றது. தெய்வீக இடத்திற்கு பறவைகள் திரும்பும் கணம் அவற்றின் அசைவுகள் குறியீடுகளாகின்றன. உண்மையில் தெய்வீகம் இருப்பது கோயிலிலும் அல்ல, கோபுரங்களிலும் அல்ல, புறாக்களிலும் அல்ல, கையெடுத்து கும்பிடும் ஒருவனின் ஆன்மாவுக்குள் இருக்கிறது. இந்த கடைசி வரி தான். கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதும் தெய்வம் என்பதும் கோயில்லையோ கோபுரங்கள்லையோ இல்லை, அது கையெடுத்து கும்பிடும் ஒருவனின் ஆன்மாவுக்குள் இருக்கிறது. அதே சாயலுள்ள இன்னொரு கவிதை. தெய்வம் என்பது. தெய்வமாகின்ற வாய்ப்பை நழுவவிட்ட களிமண் குவியல் அருகே கந்தலாடை அணிந்த முதிய மனிதர் தூக்க மயக்கத்தில் இருந்தார். முழுமை பெறாத உருவங்களும் முழுமை பெறாத வாழ்வும் அருகருகே சிறு உறக்கத்தில் இருந்தன. இந்த படிமம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு.
முழுமை பெறாத உருவங்களும் முழுமை பெறாத வாழ்வும் அருகருகே சிறு உறக்கத்தில் இருந்தன. அகண்ட வெளியில் எல்லாவற்றுக்கும் ஒரு திறவுகோல் இருப்பதை அந்த மனிதர் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொண்டார் போலும். ஆனாலும் அதன் பயன் மதிப்பு குறித்த சந்தேகங்கள் அவரை துரத்தியபடியே வீதி வரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றன. கண்களை மெல்ல கசக்கியபடியே எழுந்து முழுமை பெறாத களிமண் உருவத்திற்கு கண்களை திறக்கிறார். அது மனிதனைப் போலவே மலங்க மலங்க விழிக்கிறது. இங்கு யார் தெய்வம், யார் மனிதன், யாருக்கு யார் கண் திறப்பது? இப்படி தான் இந்த தொகுப்பு முழுக்க ஆன்மீகமும் தத்துவமும் உளவியலும் நிறைந்திருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல கவிதைகள் இருக்கக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு. சசி இனியன் அவர்களுடைய மாயக்கிளி சால்ட் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. வாய்ப்பிருக்கும் நண்பர்கள் இதை வாங்கி வாசிக்கணும். நன்றி.